ஜெய் சாயிராம். நம்மை சுற்றி உள்ளவர்களை நாம் மாற்றி அமைத்துவிட முடியாது. ஆனால் நம்மை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆம், நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளைய விடியல் அற்புதமான வியாழன் விடியல். நீ நம்பவே முடியாத அதிசயம் உன் வாழ்வில் நிகழும். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் என் குழந்தையே, உனக்கான மகிழ்ச்சி காத்திருக்கும் பொழுது உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்துவதால் எதுவுமே ஆகப்போவதில்லை குழந்தையே. இதோ பெருமகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது நாளை அற்புதமான வியாழனில். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே புத்திசாலியாக இருக்க கற்றுக்கொள். ஆனால் ஒரு சில இடங்களில் முட்டாளாய் நடிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ஆம் என் குழந்தையே, சில போலியான மனிதர்களை பற்றி உன்னால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளவும் முடியும். ஒருவர் உன் மீது காட்டும் கோபத்தை முதலில் ஆராய கற்றுக்கொள். அதில் உன் மீதுள்ள அன்பும் அக்கறையும் மட்டும்தான் மறைந்திருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீரில் எரியப்பட்ட கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றுமே கரைவதே இல்லை என் பிரியமே. எனவே வார்த்தையை விடும் பொழுது சற்று கவனமாக உச்சரிக்க கற்றுக்கொள். அடுத்தவரின் மனம் புண்படாதவாறு உன்னுடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெளிவாக உணர்ந்து கொள். எப்பொழுதுமே உன் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்து கொண்டாலே போதும். மற்றவர்களுக்கு அதுவே நீ செய்யும் நல்ல செயலாகவே இருக்கும். யாருடைய வாழ்வும் சிதைந்து போவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே. இதுதான் மிக மிக முக்கியம். இது மிக மிக முக்கியம். ஆம் என் குழந்தையே, உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதுதான் மிக மிக சிறந்தது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு உன்னால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அதை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே செய்துவிடு. அப்பொழுது அவர்களுக்கு நீ இறைவனாகவே தெரிவாய். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய். மற்றவர்களுக்கு நீ உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த இறைவன் உனக்கு உதவுவார் என்பதே நிதர்சனமான உண்மை. என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்தாதே. உன்னை தவிர மற்றவர்கள் யாரையும் அப்படியே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நம்பியும் விடாதே. நீ சோகமாக இருப்பதால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என் பிரியமே. எதுவுமே மாறப்போவதும் இல்லை. எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாய் இருக்க பழகிக்கொள். சந்தோஷமாகவும் புன்னகையோடும் இருக்க கற்றுக்கொள். வாழ்வில் ரசிப்பதற்கு நிறையவே இருக்கிறது. இந்த வாழ்வில் ரசிப்பதற்கு நிறைய இருக்கிறது. நீ அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்வு முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே என் பிள்ளையே. இதோடு வாழ்வே முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே. தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் கூட அதற்கான தேவை முடிந்ததும் ஒரு இடத்தில் அந்த தேரை வைத்து விடுவார்கள். அந்த தேர் அந்த இடத்தில்தான் நிறுத்தப்படும். அது தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதே போலத்தான் நீயும் சில பேருக்கு நீ தேவைப்படும் வரைதான் உன்னோடு எல்லோருமே உன்னை தூக்கி வைத்து கொண்டாட செய்வார்கள். தேவை முடிந்த பிறகு உன்னை விட்டு விலகி செல்வதால் இதுதான் வாழ்வில் மாற்றம் என்பதை புரிந்து கொள்.
உன்னை விட்டு விலகி செல்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லோருமே தனிமை என்பது கொடுமையான விஷயம் என்பார்கள். ஆனால் அதில்தான் போலிகளே இல்லை, பொய்களும் இல்லை, ஏமாற்றம் என்பது இல்லவே இல்லை, துரோகங்கள் என்பது இல்லவே இல்லை. எனவே எப்பொழுதுமே என் பிரியமே, நீ நீயாகவே இரு, உனக்காகவே வாழ கற்றுக்கொள். நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அப்படியே அப்பொழுதே செய்துவிடு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை எப்பொழுதுமே தவறாக நினைப்பதில்லை என் பிரியமே. உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் உன்னுடைய வாழ்வில் உனக்கு தேவையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவர்களை உன் வாழ்விலிருந்து தூர எறிந்துவிடு. சூழ்நிலை மாறும் பொழுது பலரது வார்த்தைகளும் மாறத்தான் செய்யும். அந்த வார்த்தைகளால் அவர்களோடு இருக்கும் சிலரது வாழ்க்கையும் மாறிவிடும் என் பிரியமே. ஆம் என் குழந்தையே, எல்லோரும் எல்லா சூழலிலும் ஒரே மாதிரித்தான் இருப்பார்கள் என்று எப்பொழுதுமே முழுவதுமாக யாரையும் நம்பிவிடாதே. எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நீ உருவாக்க வேண்டிய தேவையே இல்லை என் பிள்ளையே. நீ உருவாக்க வேண்டிய தேவையே இல்லை. அது தானாகவே உருவாகிவிடும், அமைந்துவிடும். எந்த உறவும் இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த புரிதலோடு யாரோடு வேண்டுமானாலும் பழக்கத்தை வைத்துக்கொள், யாரோடு வேண்டுமானாலும் பழகிவிடு. அப்பொழுதுதான் அந்த பழக்கம் உன்னை வாழ்வில் எந்த விதத்திலும் பாதிக்காது, எந்த விதத்திலும் உன்னை பாதிக்கவே செய்யாது. உன்னுடைய வார்த்தைகள் உன் மனதிலிருந்து மற்றவர்கள் மனதிற்கு செல்கிறது என்பதை புரிந்து கொள். எனவே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் எப்பொழுதும் கவனமாக கையாள கற்றுக்கொள், கவனமாக பேச கற்றுக்கொள். ஒருவர் உன்னை பாரம் என்று நினைத்துவிட்டால் கொஞ்சம் அவர்களை விட்டு தூரமாக இருப்பதுதான் மிக மிக நல்லது என் பிரியமே. எதையுமே யாரையும் மறக்க நினைக்காதே. நீ மறக்க நினைப்பதை மறக்காமல் நினைக்க வைத்துக்கொண்டே இருப்பதுதான் உன்னுடைய மனதின் மிக மிக முக்கியமான வேலை. ஆம் என் குழந்தையே, அந்த மனதை பக்குவமாக வைத்துக்கொண்டு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை எப்பொழுது செய்ய முடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை வாழ பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே நடைபெறுவதற்கான சாத்தியத்தை உன் சாயப்பா நான் உருவாக்கி காட்டுகிறேன் என் பிள்ளையே. உனக்கு துணையாக பக்க பலமாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலையும் வேதனையும் படுகிறாய்? இதோ பெருமகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது பிள்ளையே. நீ சற்றும் எதிர்பாராத அந்த அற்புத மாற்றத்தை உன் வாழ்வில் ஏற்படுத்த நான் முடிவு செய்து விட்டேன். அதற்காக அத்தனை வேலைகளையும் நான் முடித்து விட்டேன். எப்பொழுதுமே மனதிலும் உன்னுடைய முகத்திலும் புன்னகையை வைத்துக்கொள். உன்னுடைய முகத்திலும் உன்னுடைய மனதிலும் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்குமென்றால் உன்னுடைய வாழ்வே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எதுவும் முடிந்துவிடவில்லை, உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று யார் உன்னிடம் கூறியது? யாருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எவருக்குமே மறு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். உனக்கும் அந்த மறு வாய்ப்பு இருக்கிறது குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ இறுதி வரை பயணித்துதான் ஆக வேண்டும். உனக்காக உன் வாழ்க்கையை வேறு யாரும் வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. அவரவர் கிடைத்திருக்கும் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும். என் அன்பு குழந்தா, உன் இலக்கை அடைவதற்கு நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து தனியாக ஒரு இடத்தில் யோசி. அது மட்டுமல்லாமல் இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்.
இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை. என் பிள்ளையே, என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே. அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும், வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம்.
அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். எனவே எப்பொழுதும் எது வந்தாலும் பதறாதே, கலங்கி நிற்காதே, அமைதியாக இரு. எது வந்தாலும் பொறுமையாக இரு. எதையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொள். மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு வந்துதான் ஆகும். யார் தடுத்தாலும் அதிலிருந்து நீ மீளவே முடியாது. அதிலிருந்து யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது நடந்துதான் ஆகும். யாருக்கும் இது மாற்றமே இல்லை. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி என்னும் பாதையில் செலுத்தி உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும், எந்நாளும், எல்லா நேரமும். வழியில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் மறந்தும் கூட எடுத்து வைத்த முன் காலை பின்னே எடுத்து வைக்காதே. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. உனக்கு முன்பாக வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக பாதுகாவலனாகவும் நான் எப்பொழுதும் உன்னுடன் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். அதை மீறி உன் வாழ்க்கையில் என்ன நடந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய்? பறவையை கயிறு கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சாதகமாகவே அமையும். வெற்றி தரும் வாய்ப்பாகவே உனக்கு வரும். மறுவாய்ப்பு இருக்கிறது குழந்தையே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. உன்னை சுற்றி நண்பர்களும் உறவுகளும் இருந்தால், உன் மனதிற்கு பிடித்தமான உறவுகள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். உன் கஷ்டத்திற்கு தோள் கொடுப்பார்கள். உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்று நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். அவர்கள் உனக்கு உதவ என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து, உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து, நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்துக்கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன்.
உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது, அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைவருக்கும் கொடுத்துதான் பழக்கம், ஆனால் வாங்கி பழக்கமே இல்லை என்பது போல் இந்த நாள் வரை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். கொடுக்க கொடுக்க உனக்கு வந்து அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடினமான கஷ்டத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொண்ட உன்னுடைய மனம் இப்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்ட உன் மனம் இப்பொழுது சிறு கஷ்டத்தை கூட தாங்க முடியாமல் ஏன் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். நீ நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடத்துவேன். பாதைகள் நிறையவே இருக்கிறது. அனைத்தையும் தாண்டி வந்து அனைத்து தடைகளையும் தகர்ந்து எறிந்துவிட்டு அனைத்தையும் தாண்டி வந்து நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்துமே உனக்கு தெரியுமோ அல்லையோ? நான் உனக்கு அதிகமாகவே காட்டியிருக்கிறேன். அதை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். எது வந்தாலும் மனதை மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நான் நடத்தி காட்டுகிறேன். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நம்பிக்கையை விட்டு விடாதே. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா சாயிநாதரே என்று கேட்காதே, முடியும் என்று நம்பு. நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமே அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு.